ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீவராக இருக்குது. என்னன்னு தெரியல, நேற்று நைட்லேருந்து ரொம்ப ஃபீவராக இருந்தது. நீ பார்த்தீங்கன்னா தன்ஷிக்கு வந்து நைட்லேருந்து குளிர் ஜுரம், ஆல்ரெடி டைஃபாய்டு பாசிட்டிவ்னு வந்துருந்ததா. ஒரு 1 வீக் முன்னாடி ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டோம். பெஞ்சல் புயலுக்கு அடுத்து இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நைட்லேருந்து ஹெவி ஃபீவரு, வாந்தி எடுத்துக்கிட்டு. அதான் அந்த டைஃபாய்டுங்கிறது பிளட்லேயே இருக்கும், எப்போ வேணாலும் அது திரும்ப வரும். நம்ம உடம்பு வந்து செக்யூர்டாக வச்சுக்கணும். பச்சை தண்ணிலையும் குளிக்கிற வேலை கிடையாது, சுடு தண்ணி வச்சு தான் குடிக்கிறது. பச்சை தண்ணி இப்போ ரீசெண்டாக இப்போ குடிக்க ஆரம்பித்தேன். அப்போல்லாம் ஒன்றும் செய்யலை. இப்போ நைட்லேருந்து என்ன ஆச்சு உடம்புக்கு? நைட்டு ரொம்ப ஜரமாக இருந்து குளிர்ச்சி. இங்கே ஒருத்தவனை பாருங்க, ஹாய் சொல்கிற. காலையிலே பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சு தோசை சுட்டு கொடுத்தாச்சு, சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ பாப்பாவுக்கு சாப்பாடு கொண்டாந்து வச்சுருக்கேன். சாப்பிடுமா எப்படிச்சும் மாத்திரை சாப்பிட்ணும் ப்ளீஸ். 6 தோசை மட்டும் சாப்பிடு. இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆல்ரெடி வாங்கிட்டு வந்த சிரப்பு, சளி சிரப்பு வந்து அஸ்தாலின்னு, இது இருமல் சிரப்பு. ஆல்ரெடி நான் எக்ஸ்ட்ரா மாத்திரை பே பண்ணி வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா. இந்த மாத்திரை வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை, நான் எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இந்த மாத்திரை சளிக்கு. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன மாத்திரை? ஆன்டிபயோட்டிக்கு, ஜுரம். ஸோ இதில் இப்போ ஒரு மாத்திரை கொடுக்க போகிறோம். முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். உனக்கு திரும்ப எப்படியும் சளி பிடிக்கும், ஜுரம் அடிக்கும், அதுக்காக ஒரு எமர்ஜென்சிக்கு காசு போனால் போதுன்னு மாத்திரை வாங்கியாந்து வச்சுது. இப்போது சாப்பிட தான் போகிறோம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, அந்த சாம்பார் இருக்கிற இடத்த மட்டும் சாப்பிடு. சாப்பிடு எப்படி வச்சோம். சாப்பிட்டா தான் கொஞ்சம் தெம்பாக இருக்கலாம். அந்த ஜுரத்து கூட நீ போராட முடியும். நீ தெம்பு இல்லைன்னா அந்த ஜுரம் ஒன்றைய வந்து தாக்கிட்டு நான் தான் வந்து உன் உடம்புல குடியிருப்பேன்னு ஜுரம் வந்து ஃபுல்லாக ஸ்டே பண்ணிடும். அதை விரட்டுற வழியே பார்க்கணும், ஓகேவா? சாப்பிட முடியல. ஃப்ரூட் சாப்பிட்டா இந்த ஜுரம் போயிடும் தானே. ஃப்ரூட் சாப்பிட்டா இன்னும் அதிகமாக வரும்டா. அது கூலிங்கான பொருள் சாப்பிடக்கூடாது ஃபீவர் டைமில். கடையில் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் அடித்து குடிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிள், மாதுளம்பழம், இது 2 வேணால் சாப்பிட்லாம். அப்போதான் ரத்த ஏறி ஜுரம் போகும். சரி, நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். இரு. டைம் வர பார்த்தீங்கன்னா 8 ஆகிடுச்சு. இன்னும் பாப்பாவுக்கு தலை சீவி விடல. ஸோ சமைக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தலை சீவி விட்டு பாப்பாவை கிளப்பி விட்றணும். அதில் கை கழுவிட்டு சீக்கிரம் மருந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டு தலை சீவி விட்டுட்டா, ஏன்னா அப்புறம் டைம் ஆகிடும். இது எல்லாத்தையும் இப்போ ஒன்று எடுத்துக்குப்போம். பார்த்தீங்கன்னா வயிற்று வலிக்குது, வாமிட் வர மாதிரி. இது ஜுரம் ஒன்று விட்டு போகுது போல். நைட்டு வரைக்கும் நல்லா ஆக்டிவாக இருந்தா, திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைட்லேருந்து குளிர் ஜுரம். எடுக்காத, தலை சீவா. சாப்பிட்டதெல்லாம் போய் வாந்தி எடுக்கிறா. டென்ஷன் ஆகுது. டைம் ஆகுதுடா, 8 ஆகிடுச்சுடா. இன்னும் 1/4 மணி நேரத்தில் வேணும் வந்துடும். வேகமாக சாப்பிட்றா. போது எட்டவாமா. ரொம்ப முடியல. எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டா. ஐடி கார்ட்லேயும் வாந்தி எடுத்துட்டியா? கழுவு அதையும் அப்படி. இப்போ சாப்பிட்ட ஒரு தோசையும் எல்லாம் வாந்தி எடுத்துட்டியா? ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்துட்டா. ஸ்கூல் லீவ் கொடுக்க மாட்டாங்க. பேராசெட்டமல் மாத்திரை போட்டு நாங்கள் ஆஃபீஸ் ரூமில் படுக்க வச்சுக்கிறோம், ஸ்கூல் அனுப்புங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீ வந்து ஃபோன் பண்ணி பாப்பாவுக்கு ஃபீவராக இருக்கணும் வரலாமான்னு கேளுங்க. இப்போ ஃபீவர் வந்து எங்கேருந்து தான் அந்த ஜுரம் வருதுன்னு எனக்கும் தெரியலம்மா உனக்கு. சரிவா, டக்குன்னு தலைச்சி விட்டுறேன். மாத்திரை வேணாம், வாமிட்டு வந்துடுவேன். தலைச்சி விட்டுட்டு அப்புறம் பேசிக்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வந்து தலைச்சி விட்டுட்டோம். அதுவும் மயக்கம் வருது, வாந்தி வருது, என்ன பேச்சு.
சரி வீடு வீடு. தலை வலிக்குது. ம் தலை வலிக்குதுன்னு சொல்லுது. இவர் நைட்லாம் ஹோம்ஒர்க் எழுத மாட்டார். ஸ்கூல் வேணும் வரும்போது தான் ஹோம்ஒர்க் எழுதுவார். அதுவும் புக்கை பாருங்க எப்படி ஏடு ஏடாக கீச்சி வச்சுருக்கோம். அதான் கிழிச்சிக்கிச்சு. நான் லஞ்சு எடுத்து வைக்கல. இன்னும் மாத்திரை முழுங்கல. மாத்திரை முழுங்கிட்டு அப்புறமா கிளம்பு. டைம் இல்லைம்மா. வாமிட் வந்தாலும் இங்கே எடுத்துக்கலாம். வேனில் போய் வாந்தி எடுப்ப. இப்படி டக்குன்னு இங்கிட்டு. ம் சளி மாத்திரை, ஜுர மாத்திரை, ஆன்டிபயோட்டிக், நோய் எதிர்ப்பு. அப்படியே மூணையும் ஒரே வாயிலே போட்டுக்கோ. மூணையுமா ஒன்று ஒன்றா போட்டுக்கிறியா? சீக்கிரம் டைம் இல்லை. ம் தண்ணி குடி உள்ள இடக்கு. ம் சரி பண்ண மாட்டேன். சீக்கிரம் வாங்க, வேன் வந்துருச்சு. வாங்க லஞ்ச் பேக் எடுத்துட்டு வாப்பா. ஃபீவர் அடித்தா கால் பண்ணு. உங்கள் மிஸ் எப்படியும் பேராசிட்டமல் மாற்ற தான் போட போகிறோம்னு சொல்லுவாங்க. சரி வா சீக்கிரம் வா. சரி இங்கே ஒருத்தவங்க சீக்கிரமாக போயிட்டான். எங்கே போகிறீங்க? நிவேதா பாரு இப்போ தான் வேகமாக போகுது. வேன்லையா? சரி மாத்திரை முழுங்கிருக்கு, இன்னும் வாந்தி எடுக்கல, பார்த்துக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேன் வந்துடுச்சு. பசங்களோட வேன் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி பார்த்து சேவாக போயிட்டு வாங்க. ஃபீவர் தான் பாப்பாவுக்கு. ஸோ நம்ம க்யூர் பண்ணிடலாம். மாத்திரை இன்னிலேருந்து மருந்து மாத்திரை சாப்பிடுவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே சொல்கிறேன், பாய் சொல்லுங்கள்.